தமிழ்நாடு உற்று நோக்கிட்டு இருந்த கேஸ் தான் இந்த பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை கேஸு. இந்த கேஸுக்கான முடிவு வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஜட்ஜ் அவர்கள் வந்து என்ன தீர்ப்பாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது தான் தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. 2019 பிப்ரவரி மாதம் தான் இந்த பர்டிகுலர் இஷ்யூ ஆனது வந்து உலகத்துக்கே தெரிய வந்துச்சு. பொள்ளாச்சியே உழுக்கின ஒரு சம்பவமாக இது வந்து கருதப்பட்டுச்சு. 8 பெண்களை 9 மனித மிருகங்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதில் ஒரு முக்கியமான குற்றவாளி வந்து அவங்கள வீடியோவும் எடுத்து வச்சு மிரட்டி, அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணான்னு சொல்லியுமே விடாமல் சீரழிச்ச இந்த 9 மனித மிருகங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மகிழா கோர்ட், கோவை சிறப்பு நீதிமன்றம் வந்து சிறப்பான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. 2019 நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு 2025 தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த ஒரு ப்ரொலாங் 6 வருஷம் கேப்பை வந்து எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் 8 விக்டிம்ஸ் இருக்காங்க, 9 அக்யூஸ்ட் இருக்காங்க இந்த கேஸில். ஸோ ஒருத்தவங்களுக்கும் வந்து தனித்தனியாக அவங்களோட இந்த கேஸ் ஸ்டடி பண்ணி ஒருத்தவங்களும் தனித்தனியாக விசாரித்து இந்த கேஸை வந்து முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆயிருக்கு. இருந்தாலும் சிறப்பான தீர்ப்பு ஆனரபிள் ஜட்ஜ் நந்தினி தேவி அவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பர்டிகுலர் கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டை விட அந்த 8 பெண்கள் வந்து அடையாளம் காட்டியிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ நம்மளோட பெண் பிள்ளைகளை வந்து தப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கே இந்த ஒரு தீர்ப்பு வந்து ஒரு பாடமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பதிவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் Instagram page பால்ஸ் அப் அஃபிஷியல். I'll see you guys in the next video. Bye.